ஜஸ்வி vlogs. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் மேனகா சைனால இருந்து. இந்த நியூ இயரை நானும் என் ஹஸ்பண்டும் சைனால செலிப்ரேட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பட் லக்கிலி எங்களுக்கு மக்காவு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. என் ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் நிறைய சர்ச் பண்ணி என்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு டிராவல் ஏஜென்ட்டை புக் பண்ணி நாங்க சைனால இருந்து மக்காவுக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். நாங்க இருக்கிறது ஷென்சன் பவுலாங். அங்க இருந்து ஷென்சன் கிராண்ட் தியேட்டர் ஸ்டாப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து தான் பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பஸ் வர போகிறது 6:30க்கு. பட் நாங்கள் இங்கே ரீச் ஆனது 5 o'clock. எங்கேயாவது கடைகண்ணி இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். சைனாவில் வின்டர் சீசன்றதுனால குளிர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். இந்த ஷாப் எப்படின்னா 7-Eleven ஷாப் மாதிரி. ரெடிமேட் ஃபுட்ல இருந்து நெசசரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அங்கே எங்களுக்கு தேவையான ஃபியூ ஐட்டம்ஸும் ஒரு காஃபியும் வாங்கிட்டோம். ரொம்ப குளிராக இருந்ததுனால சப்வே யூஸ் பண்ணிக்கிட்டோம். காஃபி வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தா அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. எந்தெந்த பஸ்ஸில் யார் யாரெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தவங்களாம் கால் பண்ணி இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸும் ஒரு டைமிங்கில் எடுக்கிறாங்க. 6:30ங்கிறதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக எங்கள் கைடு யார், நாங்கள் போக வேண்டிய பஸ் எதுன்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. இதுதான் நாங்கள் போக வேண்டிய பஸ்ஸு. பார்க்கவே நல்லா இருந்தது. உள்ளேயும் வந்து கம்ஃபியாக இருந்தது. சீட்லாம் அலோகேட் பண்ணல. யார் வேணால் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா உட்கார்ற மாதிரியான சீட் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டோம். எல்லாருமே செட்டில் ஆனதுக்கப்புறம் சீட் பெல்ட் போட சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் போட்டுட்டோம். ஏர்லியாகவே வேக்கப் ஆனதுனால ரொம்ப தூக்கமாக இருந்தது. எப்போ தூங்குனேன்னு தெரியல. கடைசியாக பார்த்தா விடிஞ்சதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சேன். ஷென்சன் கிராண்ட் தியேட்டர்லேருந்து மக்காவு போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆகும். நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டினதுனால எங்களுக்கு 3.5 hours ஆயிடுச்சு. ஒரு வழியெல்லாம் பில்டிங்ஸு, ஃப்ளைஓவர்ஸ், பீச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீனரிஸ் நல்லா இருந்தது. 只有一个司机一个导游所以说他是认号不认人的因为他认不到。கைடே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 டேக்கு மட்டும் சிம்மும் மக்காவு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் பிளேஸ் இருக்குது, எப்படிலாம் சுற்றி பார்க்கலான்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நாங்களும் ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். இங்கே இமிக்ரேஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா தான் மக்காவு உள்ள என்ட்ரு ஆக முடியும். எங்கள் கைடு எலான் மாஸ்க்கு. ஒரு குரூப்புக்கும் இது மாதிரியான பின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரியே WeChat குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாரும் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்தே எங்களை வேற ஒரு கைடு தான் வந்து கைட் பண்ண போகிறாங்க. அது யாருன்னா இவங்க தான். ஃபைனலாக உள்ளே என்ட்ராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ள கூட்டம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே நாளில் இத்தனை பேர் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு போவாங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாஸ்போர்ட் கேட்டாங்க. பட் சைனீஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஐடி கார்டை வச்சு வந்து உள்ளே போயிருந்தாங்க. அங்கே போது பார்த்தீங்களா, அந்த கொடியை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். எல்லோரும் ஒரு லைன்லேயும் நாங்கள் ஒரு லைன்லேயும் போகிற மாதிரி இருந்தது. அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே தான் நான் வீடியோ எடுத்தேன். இதோ ஃப்ளாக் வச்சுட்டு போகிறாங்க இல்லையா, இவங்க தான் இந்த ட்ரிப்போட கைடு. நாங்கள் இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே இவங்கள தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கீழே சப்வேல தான் வந்து பஸ் ஸ்டாப் இருந்தது. அந்த பஸ்ஸில் தான் இந்த டே ஃபுல்லாகவே நாங்கள் மக்காவை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸில் எங்கள் கூட வர இந்த 30 பீப்புள்ஸ் தான் இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து எங்கள் கூட வந்தாங்க. ஸோ அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன். 一定要准时准点跟着导游就可以了，好吧？千万今天不要把自己搞了。我们入群了，导游在群里不断。மக்காவ் இது சின்ன குட்டி தீவு. ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்க இடம் தான் இந்த மக்காவ் ஃபிஷர்மேன் வால்ஃப். இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 30 minutes வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் சுற்றி பார்த்துக்கணும். இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம்.
இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு எனக்கு யூரோப்போட மினி வெர்ஷன் மாதிரி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மக்காவில் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.